எமது ஊரிலே வெளியான் என்று சொல்லுவார்கள். அந்த கோழிகளை வேட்டையாடும் ஊனுண்ணி பறவை மட்டும் இன்று எமது குளிக்கின்ற தொட்டியிலே மாட்டிவிட்டது. இப்பொழுது நாங்கள் அதனை காப்பாற்றி இப்பொழுது நாங்கள் இங்கே அதனை காப்பாற்றும் நோக்கோடு எடுத்து செட்டையை காய்ந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இதனுடைய இந்த செட்டைகளை காய்ச்சி அதனை காப்பாற்றி விடுவதற்காக இப்பொழுது இந்த செட்டை காய்ச்சுவதற்காக இங்கே விட்டிருக்கின்றோம். இது பெரிய பெரிய கோழிகளை எல்லாம் வேட்டையாடி உண்ணும். இது ஒரு குஞ்சு. இதனுடைய பெருக்கம் குறைந்தது 10 கிலோ 12 கிலோவுக்கு அதிகமாக வளரக்கூடியது பெரிய பறவை. இப்பொழுது இது குஞ்சு தவறுதலாக நம்முடைய நீராடுகின்ற தொட்டியிலே விழுந்து இப்பொழுது அதனை காப்பாற்றி அதனுடைய நடக்கத்தை நடுங்கிக் கொண்டிருக்கிறது. அதை காப்பாற்றி இந்த வெப்பத்தில் வெயிலிலே நாங்கள் விட்டிருக்கின்றோம். இது சிறிது நேரத்தில் எந்த உயிராபத்தும் இல்லாமல் அதனை காப்பாற்றுவதற்காக எடுத்திருக்கின்றோம். அதனுடைய கண்கள் சிவப்பான ஆந்தையினுடைய முக சேப்புள்ள இந்த பறவை இது ஆந்தை அல்ல. இது பலியான் என்று எமது ஊரில் அழைப்பார்கள். வல்லூர் என்று சொல்வார்கள். அந்த வல்லூரினுடைய மறுவடிவம். இது பெரிதாக வளரும். செட்டையாலை அடித்து உடனடியாக பெரிய கோழிகள் பெரிய முயல்கள் போன்ற அந்த விலங்குகளை வேட்டையாடக்கூடிய வல்லமை கொண்ட இந்த பறவை இப்பொழுது நாங்கள் காப்பாற்றி இதனை தப்ப விடுவதற்காக இப்பொழுது இங்கே நாங்கள் இருக்கின்றோம். இந்த பறவை மிகவும் வேட்டையாடி ஊனுண்ணி அதாவது இறைச்சி மட்டும் உண்ணுகின்ற ஒரு பறவை இனம்.